ஓகே, லாஸ்ட் நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிருக்கோம். A into adjoint A into A equal to determinant A into Y. இந்த ரிசல்ட்டோட ப்ரூஃபோட ஸ்டாப் பண்ணி A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. இப்போ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஆக்சுவலா தியரம் 3. தியரம் 3. Theorem 4. The square matrix A is invertible if and only if A is non-singular matrix. என்ன ரிசல்ட்னா கொஞ்சம் கவனி. The square matrix is invertible. Invertible means inverse exists. நம்ம ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்லயே பார்த்திருக்கோம். இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா என்ன டெஃபினிஷன்? A square matrix A is invertible. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் இருக்கணும்னா necessary and sufficient condition A is non-singular matrix. non-singular இருக்கணும். லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம். என்ன மீனிங் ஃபார் நான்-சிங்குலர்னா? சார் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருக்க கூடாது சார். வெரி குட். determinant value not equal to 0. non-singular na determinant value not equal to 0. invertible na non-singular irukanum, non-singular na invertible. converse pattern. invertible if and only if A is non-singular. idoda proof summa paathukalam. proof evlo important illa irundhalum nama paathukalam. gavani first na invertible na assume panikren. invertible implies non-singular. non-singular na invertible. first na invertible na assume பண்ணிக்கிறேன். let A be invertible matrix. invertible na inverse exists. okay, therefore by inverse property A into B equal to I. idana meaning. invertible na enna meaning? அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா அந்த மேட்ரிக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி AB ஈக்குவல் டு Y. இங்க B தான் இன்வெர்ஸ் ஆஃப் A. B இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் A. ஓகே, இப்ப ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் AB ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் I. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் AB இஸ் determinant A into determinant B. determinant of AB, determinant A into determinant B எழுதலாம். டெஸ்ட்ல கூட நீங்க பண்ணிருப்பீங்க. equal to determinant of identity matrix 1. ஏன்னா அது வந்து diagonal matrix இல்ல. diagonal matrix ஓட determinant வேணும்னா product of the diagonal element. identity னா diagonal elements ஃபுல்லா 1 1 1 தான் இருக்கும். so determinant of identity 1. இப்ப இதுக்கு என்ன மீனிங்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் 1. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 1. டிட்டர்மினன்ட்க்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? டிட்டர்மினன்ட் இஸ் a number. டிட்டர்மினன்ட் இஸ் a number. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் 1 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 1 னா என்ன மீனிங் பா? சார் 1 வந்து இன்னொரு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் சார். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் both is non zero. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 1 வருதுன்னா அது ரெண்டுமே 0 இல்லைன்னு தானே இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் A into determinant B 1. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் 1ன்னா both number is non zero. ஸோ mod A not equal to 0. mod A not equal to 0 என்ன மீனிங்? A is non singular. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இன்வெர்டிபிள்னு அசியூம் பண்ணி நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணிருப்போமா? இப்ப கான்வெர்ஸ் பார்ட். Conversely,
A is non-singular. நான்-சிங்குலர்னு அசியூம் பண்ணிட்டு இன்வெர்டிபிள்னு ப்ரூவ் பண்ணும். இன்வெர்டிபிள் நான்-சிங்குலர்னா என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்ப தியரம் 3 யூஸ் பண்ணலாம். தியரம் 3க்கு என்ன ரிசல்ட்? A into adjoint of A equal to determinant A into Y. தியரம் 3 ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட அட்ஜாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் A into I வரும். ஓகே, இப்ப நான் இந்த ஈக்குவேஷன்ல 2 ஸ்பைரும் டிட்டர்மினன்ட் ஏவை டிவைட் பண்றேன். ஏன் டிட்டர்மினன்ட் ஏ டிவைட் பண்றேன்னா டிட்டர்மினன்ட் ஏ நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். நான் ஜீரோவால டிவைட் பண்றது வந்து அலவுட். ஸோ டிவைட் போத் சைட்ஸ் பை டிட்டர்மினன்ட் ஏ. இப்ப என்ன ஒன்று பாரு, ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ பை டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு, இங்க டிட்டர்மினன்ட் ஏ கேன்சல் ஆயிடும் ஐ. இப்போ இதுக்கு என்ன மீனிங்? ஏ இன்டூ adjoint of A by determinant A equal to Y. ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றோம், ரிசல்ட் ஐடென்டிட்டி வரும். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஐடென்டிட்டி வந்தா என்ன மீனிங்? இதானே இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு இருக்கும். ஏவோட இன்வர்ஸ் தான் இது. therefore A inverse is equal to 1 by determinant A into adjoint A. இதுதான்ப்பா நம்ம இன்வர்ஸ்க்கு ஃபார்முலாவா யூஸ் பண்ணுவோம். A inverse என்ன ஃபார்முலா? நம்ம A inverse ஆல்ரெடி மேட்ரிக்ஸ்ல ஒரு மெத்தட் பார்த்திருக்கோம், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இன்வர்ஸ் பண்றது. இது வந்து ஈஸியா இருக்கும். A inverse 1 by determinant A into adjoint A. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவும் அட்ஜாயிண்ட் வேல்யூவும் கண்டுபிடிச்சா இன்வர்ஸ் பண்ணிடலாம். பட் டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0வா, டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் இந்த தியரமே சொல்லுது. A is non-singular na A is invertible. A is non-singular na A is invertible. A inverse formula 1 by determinant A into adjoint A. The theorem 4. Proof அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, இருந்தாலும் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டா காப்பி பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான ரிசல்ட். A is invertible if and only if A is non-singular. அப்போ இன்வர்ஸ் இருக்கணும்னா அது நான்-சிங்குலரா இருக்கும். நான் சிங்குலருக்கு தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸஸ்க்கு தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆக்சுவலா இது தியரம் 1 பா, நாட் தியரம் 3. தியரம் 1. தியரம் 2 and 3 நம்ம பார்க்கல, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க.
இதெல்லாம் ரிசல்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ப்ரூஃப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ரிசல்ட்ஸ் மேபி 1 மார்க்ல யூஸ் ஆகும். ஏன்னா 21 மார்க்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகே. தியரம் 2 என்ன மீனிங்னு பாரு. A and B are non-singular matrices of same order. A, B are non-singular matrices of same order. என்ன மீனிங்னா non-singular என்ன மீனிங்? Determinant A non-zero, determinant B also not equal to 0. அப்படி இருந்துச்சுன்னா AB and BA are also non-singular. The product AB and BA. Determinant A not equal to 0, determinant B not equal to 0 na determinant AB also not equal to 0 and determinant BA also not equal to 0. Theorem 3, determinant AB equal to determinant A into determinant B. Multiply பண்ணிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் பண்ணாலும் இல்ல டிட்டர்மினன்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. டோட்டலா 4 தியரம்ஸ் பார்த்துருக்கோம். இனிமே ப்ராப்ளம் தான். இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ் தான். இந்த லாஸ்ட் 2 எக்ஸசைஸ்ல இருந்து கொஸ்டின் ஸ்கிப் பண்ணவே மாட்டான், கண்டிப்பா கேட்பான். ஒன் மோர் ரிசல்ட். இம்பார்ட்டன்ட் இது. A into adjoint A equal to determinant A into Y. Okay. Determinant A into Y. I என்னன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா A ஓட ஆர்டர் என்னன்னு எடுத்துக்கலாம். nth ஆர்டர் மேட்ரிக்ஸ். nth ஆர்டர் மேட்ரிக்ஸ்னா n rows n காலம் இருக்கு. A into adjoint A equal to determinant A into Y. இப்ப ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடு. Determinant of A into adjoint A equal to determinant of determinant A into IN. இப்ப theorem 3 அப்ளை பண்ணலாம் இருக்கு. determinant AB எப்படி எழுதலாம்? determinant A into determinant B ன்னு எழுதலாமா? அப்போ determinant of A into adjoint A determinant A into determinant of adjoint A equal to, இதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம மேட்ரிக்ஸ்ல பார்த்திருக்கோம். RHSல எழுதியிருக்கேன்ல, நல்லா கவனிப்பா, புரியணும். இம்பார்ட்டன்டான ரிசல்ட். நீ வேணா மார்க் பண்ணி வச்சுக்கோ. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி போர்டு எக்ஸாம்ல அட்லீஸ்ட் ஒரு 1 மார்க் நாச்சும் கேட்டு இப்போ நம்ம எழுதுற ரிசல்ட்டை பேஸ் நம்ம டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். யாராவது சொல்ல பார்க்கலாம். வாட் இஸ் இல்ல டிட்டர்மினன்ட்ல செகண்ட் எக்ஸசைஸ்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் KA. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் KA? Kன்றது ஒரு நம்பர். டிட்டர்மினன்ட் ஆஃப் KA. இதுக்கு ஒரு ரிசல்ட் பாஸ் சார். K into determinant of A. நோ Sir, K power n into A. வெரி குட். K பவர் n into determinant A. ஆக்சுவலா KAன்றது மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு காமன் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தா அதை நம்ம அவுட் சைட்ல எடுக்கிறோம், டிட்டர்மினன்ட்ல இருந்து எடுக்கிறோம்னா ஒவ்வொரு ரோல இருந்தும் ஒரு K எடுப்போம். ப்ராப்பர்ட்டி 2 அதான் பார்த்தோம். டோட்டலா n ரோஸ் இருக்கு. ஸோ K n டைம்ஸ் அவுட் சைடு வரும். K பவர் n into determinant A. Determinant of KA equal to K power n into determinant A. அதே ரிசல்ட் தான் இங்கேயும். இந்த Kக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? டிட்டர்மினன்ட் A. இது நம்பர் தானே, இது அவுட் சைட் வரப்போ டிட்டர்மினன்ட் A power n into determinant of I. ஐயோட டிட்டர்மினன்ட் என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1. So determinant A into determinant of adjoint A equal to determinant A power n into 1. 1 விட்டுறலாம், ப்ராடக்ட் தானே. இப்ப இந்த டிட்டர்மினன்ட் ஏவை இங்க டிவைட் பண்ண டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A equal to determinant A for n minus 1. இம்பார்ட்டன்டான ரிசல்ட். நல்ல ஒரு மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட்க்கு டிட்டர்மினன்ட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் Aக்கு டிட்டர்மினன்ட் பண்ணணும். நீ அட்ஜாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க வேணும். டிட்டர்மினன்ட் A for n minus 1 where n is order of A. இப்போ n3 தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் என்ன ரிசல்ட் வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A equal to determinant A power 2.
தேர்ட் ஆர்டர்னா இந்த ரிசல்ட், செகண்ட் ஆர்டர்னா டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ பாரு, செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்டோட டிட்டர்மினன்ட்டும் ஏவோட டிட்டர்மினன்ட்டும் ஈக்குவல். இம்பார்ட்டன்டான ரிசல்ட், நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் போர்டு எக்ஸாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு determinant a for n minus 1 where n is order of a. The copy பண்ணிட்டு சொல்ற problem. ஓகே, ரிசல்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் அப்ளை பண்ண கிளியர் ஆகும். ப்ராப்ளம்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ராப்ளம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல 1 and 2 நான் பண்ணேன். என்ன ரீசன்னா அட்ஜாயிண்ட் கேட்டுதான். தேர்டும் அட்ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான். தேர்ட் பண்ணா 1 and 2 பண்ணிருக்கேன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பண்ணா. ஸோ நான் தேர்ட் சம்ல ஸ்டார்ட் பண்றேன். தேர்ட் பாரு, கொஸ்டின் சிம்பிள் தான். தேர்ட் ஒன் 4.5, sorry. Exercise 4.5, third question. Verify that A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into Y for the matrices. Third, 2, 3, -4, -6. இதுக்கு இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணணும். அப்போ நீ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாரு. ஏ இருக்கு, அட்ஜாயிண்ட் ஏ வேணும், டிட்டர்மினன்ட் ஏ வேணும். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவும் அட்ஜாயிண்ட்டும் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2, 3, -4, -6.
2 into minus 6, minus 12. Minus 4 into 3, minus 12. So plus 12. 0. Determinant value 0. Adjoint of A. 2 by 2 matrix adjoint direct எழுதிடலாம். 2 by 2 matrix adjoint direct எழுதலாம். என்ன பண்ணணும்னா லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்க இருக்க எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. 2 minus 6 இருக்க minus 6 2. ரிமைனிங் எலிமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். 4 and minus 3. இதுதான் adjoint. 2 by 2 மேட்ரிக்ஸுக்கு adjoint இப்படி தான் பண்ணணும். டிட்டர்மினன்ட் A இருக்கு, adjoint A இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். A into adjoint A. A into adjoint A equal to determinant A, sorry, matrix A, 2, 3, minus 4, minus 6 into adjoint. Adjoint minus 6, minus 3, 4, 2. Multiply பண்ண. First row, first column. First row, first column. Minus 12, minus 12, plus 12. First row, second column. 2 into minus 3, minus 6. 3 into 2, plus 6. So second row, first column. Minus 4 into minus 6, plus 24. Minus 6 into plus 4, minus 24. Second row, first column over. So second row, second column. Plus 12, minus 12. Equal to 0, 0, 0, 0. Okay. இது equation 1 வச்சு. இதே மாதிரி next adjoint A into A. Adjoint A into A. Adjoint A minus 6, minus 3, 4, 2. A 2, 3, minus 4, minus. இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் minus 12 plus 12. First row second column minus 18 plus 18. Second row first column, second row first column 8 minus 8. Second row second column 12 minus 12. 0, 0, 0, 0. Equation 2. So third one, the determinant A into I. Determinant A into I2. Actually, the second order is I2. Determinant A value 0. 0 into 1, 0, 0, 1. 0 wala multiply பண்ண எல்லாமே 0 1. இது 3. So from 1, 2 and 3, A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I2. Okay. First sum பார்த்தேன்னா adjoint மட்டும் கேட்டிருப்போம். இதுல இருந்து இது டைரக்டா எழுதுறது, அதை நீ பண்ணிடு. கொஞ்சம் ஃபாஸ்டா காப்பி பண்ணுங்க. fourth
ஓகே, சேம் ரிசல்ட்டை இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இதே மாதிரி இப்போ இதுக்கு செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் பண்ண தெரிஞ்சுட்டா போதும், இந்த எக்ஸசைஸ்ல எல்லா ப்ராப்ளமும் பண்ணிடும். ஸோ இது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோப்பா, இது ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியணும், இதுல மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸசைஸும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிள். நம்ம இன்னும் ஒரு சம் கூட பார்க்கல, தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நல்லா கவனி. ஓகே, நல்லா கவனிங்கப்பா. தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணணும்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் பண்ணணும், அட்ஜாயின் பண்ணணும். டிட்டர்மினன்ட் செகண்டா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுட்டே டைரக்டா பண்ண போறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏக்கு, அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. Sir, transpose of cofactor matrix. Very good. Transpose of cofactor matrix. Cofactor matrix தான் இப்ப பண்ண போறேன். அதுக்கு transpose பண்ண போறோம். பவர்ல T போட்டிருக்கேன் பாரு, அப்படின்னா transpose பண்ணணும். Cofactor matrix னா every element of the given matrix is replaced by its cofactor. அப்ப நீ என்ன தெரியுமா பண்ற? டோட்டலா 9 elements இருக்கா, 9 boxes செகண்ட் ஆர்டர், 1 2 3 4 5 6 7 8 9, இந்த மாதிரி 9 பாக்ஸஸ் போட்டுக்கோ. கோஃபேக்டர் பண்ண போறோம். கோஃபேக்டர்னா சைன்டு மைனர் தான் கோஃபேக்டர். இப்போ சைன் போடணும். 9 செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் போட்டிருக்கோமா, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், அல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ். 9 பாக்ஸஸ் இருக்கு, அல்டர்னேட்டிவா நான் பிளஸ் மைனஸ் போட்டிருக்கேன். பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி போட்டு இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது இருக்கிற ரோ காலம் விட்டு ரிமைனிங் 4 எலமெண்ட்ஸ் இதுல எழுது. இப்போ ஃபர்ஸ்ட் 1 இருக்கா, அது இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் என்னன்னு இருக்கு, 0 -2 0 -2 0 3. இந்த 1 இருக்க ரோ காலம் விட்டு. இப்ப நெக்ஸ்ட் இந்த -1, அப்ப அது இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாரு, 3 -2 3 -2 1 3. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 2, அது இருக்க ரோ காலம் விட்டு, அது இருக்க ரோ காலம் விட்டேன்னா 3 0 1 0. இப்ப நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 3, அதான் இங்க எழுதிருக்கு. இது இருக்க ரோ காலம் விட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த 4 எலமெண்ட், -1 2 0 3 -1 2 0 3. இப்ப இந்த 0 மிடில், இது இருக்க ரோ காலம் விட்டேன்னா கார்னர்ஸ் 4 1 1 2 1 3. இப்ப நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட், இந்த ரோ இந்த காலம் விட்டு 1 -1 1 0. இப்ப இந்த எலமெண்ட் 1, இந்த ரோ காலம் விட்டு -1 2 0 -2. இப்ப இந்த 0, இது இருக்க ரோ காலம் விட்டு 1 3 2 -2. லாஸ்டா இந்த எலமெண்ட், இது இருக்க ரோ காலம் விட்டேன்னா 1 -1 3 0. அவ்வளவுதான்ப்பா. இதை எப்படி எழுதிட்டு இப்போ செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் உனக்கு எப்படி எவாலுவேட் பண்றதுன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்டா பண்ணிடலாம்.
0 இதை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணணும். 0 மைனஸ் 0 0. ஒரு டிட்டர்மினன்ட்ல என்டையர் ரோ ஆர் காலம் ஜீரோஸ்னா அது 0 தான். இங்க காலம் 1 0வா இருக்கு, ஸோ இது 0. இங்க அவுட் சைட்ல மைனஸ் இருக்கு, இதை மல்டிப்ளை பண்ண 3 into 3 9 பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரும், ஆனா சைனை சேஞ்ச் பண்ணும். 9 பிளஸ் 2 9 பிளஸ் 2 11, அவுட் சைட்ல மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 11. இது எல்லாமே 0வா இருக்கு பாரு, ஸோ 0. இங்க பா மைனஸ் 3 0 0 மைனஸ் 3 மட்டும்தான், அவுட் சைட்ல ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 பிளஸ் 3 3 மைனஸ் 2 இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணணும் 1 into 3 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2 1 மைனஸ் அவுட் சைட்ல இருக்கு 0 பிளஸ் 1 இதை மல்டிப்ளை பண்ணா 0, இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1, ஆனா சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 பிளஸ் 1 0 பிளஸ் 1 1 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இதை மல்டிப்ளை பண்ணினா 2 2 மைனஸ் 0 2 மைனஸ் 0 2 மைனஸ் 2 மைனஸ் 6 இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2, இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணும். மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 5, அவுட் சைட்ல ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் 5 0 பிளஸ் 3. செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் தான் எவாலுவேட் பண்ணி. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் என்னவோ அதுதான் அட்ஜாயின்ட். டிரான்ஸ்போஸ்னா ரோஸ் எல்லாம் காலமா மாற்றணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோ ஃபர்ஸ்ட் காலமா மாற்றணும். 0 மைனஸ் 11 0 3 1 மைனஸ் 1 2 8 3. நல்லா கவனிப்போம். இது ஓகேவா? இதுல யாருக்காவது எதனா டவுட் இருக்கா? இம்பார்ட்டன்ட் பா. இது கிளியரா இருந்தோம்னா ரிமைனிங் 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளமே இருக்காது. ஃபைண்டிங் அட்ஜாயிண்ட் ஆஃப் தேர்ட் ஆர்டர். இதான் கிவன் மேட்ரிக்ஸ், அதுக்கு அட்ஜாயிண்ட்டுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இது ஓகேவா? யாருக்காவது எதனா டவுட் இருக்கா? ஓகே, நல்லா கவனி. இதுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். அந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஏன் 2 மெத்தடு சொல்றேன்னு அப்புறமேட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாரு. அட்ஜாயின் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட், இந்த சம்க்கு மட்டும் 2 மெத்தடும் பண்றேன். நல்ல கவனி. என்ன பண்ணணும்னா கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோ. ஷார்ட்கட் இது 1 மைனஸ் 1 2 3 0 மைனஸ் 2 1 0 3. எந்த தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் அட்ஜாயின் பண்ணணுமோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடும். இப்ப ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் ரிப்பீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் காலம் என்ன? 1 3 1. செகண்ட் காலம் மைனஸ் 1 0 0. கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடணும். ஃபர்ஸ்ட் 2 காலம் ரிப்பீட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 மைனஸ் 1 2 1 மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் ரோ எழுதிருக்கேன். இப்ப செகண்ட் ரோ 3 0 மைனஸ் 2 3 0. இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 காலம் ரிப்பீட் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ இந்த லெஃப்ட் மோஸ்ட் காலமையும் டாப் மோஸ்ட் ரோவை விட்டுட்டு அட்ஜாயிண்ட் டைரக்டா எழுதலாம். கவனி, அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு இந்த 4 இருக்கு பாத்தியா, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. இப்ப அங்க பண்ணதுதான் அங்க பண்ணதை இங்க எழுது. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 மைனஸ் 0 0. நெக்ஸ்ட் இந்த 2 இந்த 4 எடுத்துக்கோ. இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பாரு. 0 இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். 0 பிளஸ் 3. 0 பிளஸ் 3 என்ன? 0 பிளஸ் 3 3. டவுன்வர்ட்ஸ்ல போவோம், ஹரிசாண்டலா எழுதணும். ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். 0 பிளஸ் 3. அடுத்து இந்த 4 2 மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் 2
2 minus 0. 2 minus 0, 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ணணும்னா இந்த 4 இருக்கு. -2, -2, -9, -2, -9, -11. Three minus 2, 1. 6 plus 2. 2, 3, 6. 6 plus 2. 6 plus 2, 8. 0 minus 0, 0. -1, -0. -1. 0 plus 3. 0 plus 3, 3. இதான் பாருங்க. நல்லா கவனிப்போம். அட்ஜாயின் பண்றதுக்கு 2 மெத்தட் பண்ணிருக்கோம். ஒன்னு இது டைரக்ட் மெத்தட், அது ஷார்ட்கட். அது நல்லா பிராக்டிஸ் பண்ணணும்னா 30 செகண்ட்ஸ்ல பண்ணலாம் அட்ஜாயிண்ட். ஏன் நான் 2 மெத்தட் உனக்கு டீச் பண்றேன்னா, இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க் கிடையாது போர்ட்ல. இதெல்லாம் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஃபைனல் மேட்ரிக்ஸ் எழுதுறோம் பாரு, அதுக்கு தான் மார்க். நீ டைரக்டா எழுதலாம். கிவன் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் டைரக்டா பண்ணலாம். ஸோ இதை பிராக்டிஸ் பண்றது பெட்டர். எந்த கேஸ்க்கு நீ இது பண்ணணும்னா, ஒருவேளை கொஸ்டின் ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் மட்டும் கேட்கலான்னு வச்சுக்கோயேன். ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கேட்டான்னா, அட்ஜாயிண்ட் மட்டும் கேட்டா இந்த மெத்தட்ல பண்ண. அட்ஜாயிண்ட் ஒரு பாஸா வரும் ப்ராப்ளம்ல. அந்த மாதிரி கேஸ்க்கு டைரக்டா பண்ணாலே போதும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஜேஇ பண்றப்பெல்லாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அட்ஜாயிண்ட்டுக்கு கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிடணும், 2 காலம் ரிப்பீட் பண்ணணும், 2 ரோவை ரிப்பீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ரோவை விட்டுட்டு ரிமைனிங் டவுன்வர்ட்ல வருவோம், ஹரிசாண்டலா எழுதுவோம். டவுன்வர்ட்ல வருவோம், ஹரிசாண்டலா எழுதுவோம். டவுன்வர்ட்ல வருவோம், ஹரிசாண்டலா எழுதுவோம். இது ஓகேனா இதை காப்பி பண்ணிருங்க. டவுட் இருந்தா கேள்வி. இது ரஃப் ஒர்க்பா. அட்ஜாயிண்ட் கேட்டா டைரக்டா பண்ணணும்.
Okay, next determinant value find out பண்ணு. Determinant A equal to C2 ல expand பண்றேன். ஏன்னா C2 ல தான் 2 zeros இருக்கு. C2 க்கு sign என்ன? Minus plus minus. Minus of minus 1. So plus 1 into அது இருக்க row column விட்டு 3 into 3 9 plus 2. 1 into minus 2 sign change பண்ணணும் plus 2 equal to 11. Determinant A value 11 adjoint இருக்கு. இப்ப அந்த ரிசல்ட் வெரிஃபை பண்ணணும் அவ்வளவுதான். நல்ல கவனி. A into adjoint A first. Matrix A 1 minus 1 2 3 0 minus 2 1 0 3 adjoint இப்ப find out பண்ணிருக்கோம். அது 0 3 2 minus 11 1 8 0 minus 1 3. இப்ப இதோட ப்ராடக்ட் first row first column multiply பண்ணு. corresponding element multiply பண்ணி add பண்ணணும். first row first column 0 11 0 0 plus 11 plus 0. First row second column 1 into 3 3 minus 1 minus 2. First row third column 2 minus 8 plus 6. நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும் நம்மளுக்கு தெரியும். Determinant A into I. Determinant A 11. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 11 0 0 0 11 0 0 0 11 இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட். இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 0 0. Second row second column 9 0 plus 2. Second row third column 6 0 minus 6. இப்ப third row first column 0 0 0. Third row second column 3 0 minus 3. Third row third column 2 0 plus 9. A into adjoint A பண்ணிட்டோமா? Eleven 0 0 0 11 0 0 0 11 தான் வரும். காமனா 11 இருக்குது. 1 0 0 0 1 0 0 0 1. This is equal to 11 வந்து determinant A. Determinant A into I3 equation 1. Next இதே மாதிரி இந்த பார்ட்டை நீ பண்ணிடு. Adjoint of A into A. Adjoint of A எழுது. இது ரெண்டையும் மாத்தி எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ண இதே ரிசல்ட் தான் வரும். Determinant A into I3. From 1 and 2. A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I3. காப்பி பண்ணிடு. இதை கம்ப்ளீட் பண்ணிடு. அப்புறமேட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க.
Okay. கவனிப்பா, fifth one. Find inverse of the following matrices if it exists. Inverse கேட்கணும். நல்லா கவனிங்க, important. Inverse நம்ம theorem 4ல ஃபார்ம்ல பார்த்தோம். A inverse is 1 by determinant A into adjoint A. So determinant find out பண்ணணும். அது நான் சிங்குலரா இருக்கும். ஏன்னா 1 by a number exist ஆகணும்ல, அப்போ நான் சிங்குலரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் இன்வர்ஸ் கேட்டாலே ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் பண்ணு. 2 minus 2 4 3, 2 into 3 6 plus 8, 14 not equal to 0. Therefore A is invertible. Invertible னு ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னா இன்வர்ஸ் does not exist அப்படின்னு எழுதிட்டு விட்டுற வேண்டியது. A is invertible. Determinant A பண்ணிட்டியா, அடுத்து adjoint A. Adjoint A டைரக்டா எழுதலாம், செகண்ட் ஆர்டர். இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. 3 2 சைன் சேஞ்ச் -4 + 2. So A inverse is 1 by 14, 1 by determinant A into adjoint A. Adjoint 3 2 -4 2. இதுதான் A inverse. நம்ம இதே தான் மேட்ரிக்ஸ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ்ல எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீ வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மெத்தட்ல பண்ண சொன்னாங்கன்னா அதுல ஒர்க் பண்ணிட்டு அதை கரெக்டான செக் பண்றதுக்கு நீ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண. இதே மாதிரி தேர்ட் ஆர்டருக்கு ஒரு செய்யறேன். டோட்டலா 7 மேட்ரிக்ஸஸ் இருக்காங்க, பட் நான் தேர்ட் ஆர்டருக்கு பண்றேன். கவனி, இன்னும் ஒரு சம் பண்றேன், ரிமைனிங் நீ பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. Let A equal to 2 1 3 4 minus 1 0 -7 2 1. இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் பண்ணணும். சேம் வே, இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் பண்ணணும், அப்புறம் அட்ஜாயின் பண்ணணும். நான் டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் பண்றேன். டிட்டர்மினன்ட் A equal to, டிட்டர்மினன்ட்ல எழுதிட்டு பண்ணலாம், இல்ல டைரக்டாவும் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் A 2 into first element, 2 into இது இருக்க ரோ காலம் -1 -0. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். -1 into அது இருக்க ரோ காலம் 4 - 0 +3. தேர்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணிடணும். +3 into அது இருக்க ரோ காலம் 8 - 7. மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா +7. 8 - 7 -2 -4 +3. -3 not equal to 0. Therefore A is invertible. டிட்டர்மினன்ட் A பண்ணிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் அட்ஜாயின் பண்ணணும். நான் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றேன், செகண்ட் மெத்தட். adjoint of A equal to டைரக்டா எழுதலாம், பட் ரஃப் ஒர்க்ல நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணு. கவனி, given matrix 2 1 3 4 -1 0 -7 2 1. ஃபர்ஸ்ட் 2 காலம் ரிப்பீட் பண்ணேன். 2 4 -7 1 -1 2. நெக்ஸ்ட் 2 rows 2 1 3 2 1 4 -1 0 4 -1. டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன இருக்கு? -1 -0 -1. 6 -1 5. 0 + 3 3. 0 - 4. 2 + 21. 2 + 21 23. 12 - 0. 8 - 7. 8 - 7 1.
-7 -4 -11 -2 -4 -6 இதுதான் அட்ஜாயிண்ட். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ பண்ணிட்டோம், அட்ஜாயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபார்ம் தான் 1 by determinant A into adjoint A. 1 by -3 into adjoint. -1 5 3 -4 23 12 1 -11 -6. எல்லா எலமெண்ட்டும் காமனா 3ல டிவைட் ஆகும்னா மல்டிப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் இப்படியே வச்சுக்கலாம். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், அந்த நெகட்டிவை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். -3 இருக்கா, ஸோ 1 by 3 into 1 -5 -3 4 -23 -12 -1 11 6. இதே மாதிரி தான்ப்பா ரிமைனிங் சம்ஸும் இன்வர்ஸ்ல ஒரு 7 சம்ஸ் இருக்கு, ஒர்க் பண்ணி பாரு. டிட்டர்மினன்ட் 0 வந்துருச்சுன்னா A is not invertible, so A inverse does not exist. So 11 வரலும் நீ பண்ணிடலாம். Question number 5 to 11. Faster. முடிச்சிட்டா சொல்லுங்கப்பா.
ஓகே. ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் பண்றது எப்படின்னு தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் ஃபுல்லா. 12th sum. 3 more questions. Let the matrix A equal to 3, 7, 2, 5 and matrix B equal to 6, 5, 7, 9. Verify that AB the whole inverse equal to B inverse A inverse. Okay. First product AB. LHS பண்ணனும்னா first AB product find out. The product AB equal to the matrix A 3, 7, 2, 5 into 6, 8, 7, 9. First row, first column. 3, 6, 18 plus 49. 7, 7, 49. First row, first column. First row, second column. 3, 8, 24. 7, 9, 63. So second row, first column. 2, 6, 12. 5, 7, 35. Second row, second column. 16 plus 45. 18 plus 49. 50, 67. 24 plus 63. 87. 7, 4, 47. 61. The product AB. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் பண்ணணும். அதானே LHS. இன்வர்ஸ் வேணும்னா டிட்டர்மினன்ட் வேணும் ஃபர்ஸ்ட். டிட்டர்மினன்ட் AB equal to 67 into 61 minus 47 into 87. கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி சொல்றியா? What is 67 into 61? 4087. 47 into 87 next. Sir, 4089. 4089. So minus 2. Determinant value minus 2 not equal to 0. So invertible. Adjoint பண்ண next. Adjoint of AB. டைரக்டா பண்ணலாம். செகண்ட் ஆர்டர்ல இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. 61, 67 சைன் சேஞ்ச் பண்ணிடு. minus 47, minus 87. So AB the whole inverse equal to LHS. AB the whole inverse equal to 1 by determinant AB into adjoint AB. Determinant value minus 2. 1 by minus 2 into adjoint of AB. 61 minus 87 minus 47 67. Okay. இப்போ RHS பண்ணணும். RHSல B inverse A inverse multiply பண்ணணும். அப்போ B inverse find out பண்ணணும்னா determinant B first. Determinant B 69 54 minus 56 minus 2 not equal to 0. Determinant A next. 3, 5, 15 minus 14. 15 minus 14 equal to 1 not equal to 0. Adjoint of B. Directly எழுதலாம். Adjoint of B. 6, 9. Interchange பண்ணிடு. 9, 6. Sign change பண்ணிடு. minus 7, minus 8. Next adjoint of A. Adjoint of A equal to 3, 5. So 5, 3. minus 2, minus 7. So B inverse 1 by determinant B into adjoint B. 1 by minus 2 into adjoint of B. 9 minus 8 minus 7 6. A inverse equal to 1 by determinant A into adjoint A. Determinant A 1. So 1 by 1 1. 1 into adjoint.
5 minus 7 minus 2 3. Now RHS product B inverse A inverse. Actually இது reversal law பார்ப்போம். இதை நம்ம ப்ராப்பர்ட்டியா பார்த்திருக்கோம். இதை அவங்க கொடுக்காம வெரிஃபை த ரிவர்சல் ஆஃப் இன்வர்சஸ் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். B inverse இங்க இருக்கு minus 1 by 2 into 9 minus 8 minus 7 6 into A inverse. A inverse 5 minus 7 minus 2 3. மல்டிப்ளை பண்ணி பாரு, LHSக்கு ஈக்குவலா இருக்கும். Minus 1 by 2 into first row first column 45 plus 60. First row first column. First row second column minus 63 minus 24. Second row first column minus 35 minus 12. Second row second column 49 plus 18. Minus 1 by 2 into 45 plus 16, 61, minus 87, minus 47, 67. Equation 2. From 1 and 2, conclusion editor. AB the whole inverse equal to B inverse A. Simple problem. கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். இதுல காமனா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த மிஸ்டேக் கமிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ. என்னன்னா, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா அட்ஜாயிண்ட தான் இன்வர்ஸ்னு எழுதிடுவோம். அட்ஜாயிண்ட் பண்றோம்ல, இது அட்ஜாயிண்ட்னு எழுதாம நேரா இன்வர்ஸ்னு எழுதிடுவோம். B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இன்வர்ஸ்னாலே டிட்டர்மினன்ட் 1 by டிட்டர்மினன்ட் இன்டு அட்ஜாயிண்ட்.
ஓகே, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பண்ணா ரிமைனிங் எக்ஸசைஸ்ல இருக்க எல்லாமே நீ பண்ணிடலாம். நான் 13 பண்றேன், கவனி. ஆல்ரெடி இந்த மேட்ரிக்ஸ்லேயே பண்ணியிருக்கோம், டெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கேன். சிம்பிள் தான், நல்லா கவனி. இம்பார்ட்டன்டான if A equal to 2 by 2 matrix, show that A square minus 5A plus 7A equal to null matrix. Hence find A in. இதை காப்பி பண்ணிட்டீங்களா? Show that A square minus 5A plus 7A equal to null. A square find out பண்ணிருக்கேன். A square னா A into A multiply பண்ணிருக்கேன். minus 5A plus 7A. அதெல்லாம் நம்ம டைரக்டா பண்ணிடலாம். So LHS A square minus 5A plus 7A. A square 11, 8, 4, 3 minus 5 into A. The matrix A 3, 2, 1, 1 plus 7I. Plus 7 into identity of second order. இப்போ இதை எவால்வேட் பண்ணி பாரு, எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துடும். இது சிம்பிள் தான், மேட்ரிக்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். Eleven, 8, 4, 3 plus minus 5 மல்டிப்ளை பண்ண minus 15 minus 10 minus 5 minus 5 plus 7, 0, 0, 7. 11 minus 15 plus 7. எதனா மிஸ்டேக் பண்ணிருக்கியா? ஃபுல்லா கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகும், ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். A ஸ்கொயர் செக் பண்ணிக்கோ. 3 into 3 9, 9 plus 2 11, 6 plus 2 8. Second row first column 3 plus 1 4, 2 plus 1 3. கரெக்ட் தான். கொஸ்டின் கரெக்டா இருந்துச்சு. கொஸ்டின் ராங்கா எழுதிட்டேன். நான் 14th A எடுத்துக்கிட்டேன். 3 1 minus 1 2. 3 1 minus 1 2. First row first column 9 minus 1 8, 3 plus 2 5, minus 1 minus 2, sorry, minus 3 minus 2 minus 5, minus 1 plus 4 3. So 8 5 minus 5 3, minus 5 into A. A 3 1 minus 1 2. 3 1 minus 1 2. Okay. இப்போ minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிடு. Plus minus 15, minus 5, plus 5, minus 10, 7.
இப்போ 0 வருது, இப்போ 0 வரலையே. ப்ராடக்ட் கரெக்டான்னு பாரு, கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். நீங்க திருப்பி பழைய இதே போட்டீங்க சார், 11843. ஓகே. சாரி, 85 minus 53. ஓகே, இப்ப பாரு, ஆட் பண்ணி பாரு. 8 plus 7 15 minus 15 0, 5 minus 5 0 0, 3 plus 7 10 minus 10 0, null matrix. இது சிம்பிள் பா, மேட்ரிக்ஸ்லேயே பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். டயகனலோட சம் தான் இங்க இருக்கும், மைனஸ் ஆஃப் 3 plus 2 5. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் இங்க இருக்கும். 6 plus 1 7. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 2/2 க்கு ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, இப்போ அதை இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கேட்கும். கிவன் ரிசல்ட் a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 7i ஈக்குவல் டு 0வா ஒரு ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணு. ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணா ஒரு ஏ கேன்சல் ஆயிடும். ஸோ ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர், ஏ மைனஸ் ஏவும் ஏ இன்வர்ஸும் கேன்சல் ஆயிடும், ஐடென்டிட்டியா கன்வெர்ட் ஆயிடும். 5i பிளஸ் 7i இன்டூ ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ். இப்ப ஏ இன்வர்ஸ் தானே வேணும், இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போகும். 7a inverse equal to 5i minus a, 5i minus a, 7 டிவைட் பண்ணி 1/7. இப்ப இதை எவால்வேட் பண்ணினா அதான் a 1/7 into 5i டைரக்டா எழுதலாம். 5i 5005 minus a given matrix 3 1 minus 1 2 equal to 1/7 into 5 minus 3 2, 0 minus 1, 0 plus 1, 5 minus 2 3. இதுதான் a இன்வர்ஸ். நீ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம். 14 15 16 17 18 18 1 மார்க்ஸ் இதே பேட்டர்ல தான் மேட்ரிக்ஸே பண்ணியிருக்கோம். ஆனா தேர்ட் ஆர்டர்ல இருக்கும் 15 16 இம்பார்ட்டன்ட். அதுல a கியூப் இன்வால்வ் ஆயிருக்கும். a கியூப் வேணும்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் a ஸ்கொயர் இன்டூ a பண்ணினா a கியூப். இதே மாதிரி ஒர்க் பண்ணினா ஆன்சர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கறியப்பா? தேர்ஸ்டே வரப்போ இந்த 5 சம்ஸ் நீ ட்ரை பண்ணி பார்த்து அதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேள்வி, நான் ஒர்க் பண்றேன். ஓகேனா நீங்க ஒர்க் பண்ணிருங்க, நம்ம அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ.